ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இன்று கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதவுள்ள நிலையில் போட்டியை காண சேப்பாக்கம் மைதானத்திற்கு ரசிகர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஐபிஎல் 2024 ஆண்டுக்கான ஐபிஎல் இறுதிப் போட்டி இன்று நடைபெற இருக்கிறது. சரியாக 7 மணிக்கு டாஸ் நடைபெறும். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய இரு அணிகளும் இறுதிப் போட்டியில் தற்போது முன்னேறி அந்த இறுதிப் போட்டியை விளையாட இருக்கிறார்கள். கடந்த 4 மேட்ச்களாக தொடர்ந்து SRH ஒரு சில வெற்றிகளையும் தோல்விகளையும் பதிவு செய்து பலம் வாய்ந்த அணியாக இருந்தாலும் முதல் அணியாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருந்தது. புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இருந்த KKR அணி தொடர்ந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறக்கூடிய நிலையில் தற்பொழுது கொல்கத்தா அணியினுடைய ரசிகர்களும் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியின் ரசிகர்களும் சேப்பாக்கம் மைதானத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்க மாநிலத்தில் இருந்தும் ஹைதராபாத் மாநிலத்திலும் அதிக அளவிலான ரசிகர்கள் இங்கே பிடித்து வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அணிக்கு சப்போர்ட் செய்யும் விதமாக அவர்களுடைய அந்த முழக்கங்களையும் எழுப்பி வருகிறார்கள். 2 அணிகளும் இதற்கு முன்னதாக கொல்கத்தா அணி 3 முறை ஃபைனலுக்கு சென்றிருக்கிறது. SRH அணியும் 2 முறை சென்றிருக்கிறது. இந்த 2 அணிகளும் மிகவும் பலம் வாய்ந்த அணியாக இருக்கிறது. குறிப்பாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பொறுத்த வரைக்கும் பேட் கம்மின்ஸ் உலகக் கோப்பைகளை வெற்றி கொடுத்திருக்கிறார் ஆஸ்திரேலியாவிற்காக. இதற்கு முன்பு நடந்த போட்டிகள் எல்லாம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆடிய போட்டிகளில் கடந்த 3 சீசன்களாக புள்ளிப்பட்டியலில் கடைசி 2 இடங்களில் இருந்தது. ஆனால் இந்த முறை பேட் கம்மின்ஸ் கேப்டனாக நியமிக்கப்பட்ட பிறகு தற்பொழுது ஃபைனலுக்கு வந்திருக்கிறது. பேட் கம்மின்ஸ் மீதான அந்த கேப்டன்சியில் அதிக அளவிலான எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்கிறது. இங்கே ஆஸ்திரேலியன் ரசிகர்களும் வந்திருக்கிறார்கள். அதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களிடம் பேசும்போது பேட் கம்மின்ஸுக்காக ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவும் SRH அணியை சப்போர்ட் செய்வதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று இரவு 7 தொடங்கக்கூடிய அந்த போட்டி என்பது 7 மணிக்கு டாஸ் நடைபெறும். 7:30 மணிக்கு போட்டி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.